500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்ட பிறகு சென்னை பாண்டி பஜாரில் விற்பனை எப்படி இருக்கிறது என்பது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மிருணாளினி. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை என்னையிலிருந்து செல்லாது அப்படின்னு சொன்னாங்களோ அன்றைய தினத்திலிருந்து இங்க வியாபாரம் ரொம்பவே மந்தமா இருக்கு அப்படிங்கறது தான் இங்க வியாபாரிகள் கூறக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு கஸ்டமர்ஸ் வந்தாலும் கூட அவங்க பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தான் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம போனியே ஆகாத நிலைமையில நாங்க அதே பணங்க அந்த பழைய பணத்தை தான் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளோட ஒரு வியாபாரி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். இந்த 500 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்பல இருந்து உங்களுக்கு வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு? நாளடைவில் ஏற்கனவே இல்லை, இன்னும் சுத்தமாக கஸ்டமரே வரமாட்டேன்றாங்க. அவங்க 500 கொடுத்தா மீதி 400 கொடுக்கறதுக்கு நம்மளால கொடுக்க முடியல. 100 சாமான் வாங்குறாங்க, 400 சில்லறை எடுக்க நம்ம கடை கிடையாது. இப்போ புது 2000 நோட்டை கொண்டு வந்தா அதுக்கு சில்லறை கொடுக்க முடியாது அவங்களால? பணப்புழக்கம் வந்தால் தானே கொடுக்க முடியும் மேடம். பேங்க்ல இருந்து டீலிங் ஆகி பணம் கேஷ் கைக்கு வரணும், அப்பதான் மாற்ற முடியும். மற்றபடி நம்ம கடை 2000 காசு இங்கே அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லையே. இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இப்ப வந்த புது 2000 நோட்டுகளை கொண்டு வந்து கொடுத்தா கூட அதுக்கு சில்லறை கொடுக்கக்கூடிய சூழல நாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல எப்போதுமே வழக்கமா வாடிக்கையா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை அதுவும் காலைல ஒரு 10-11 மணி அளவுல ஒரு கஸ்டமர்ஸ் கூட இல்ல அப்படிங்கறதுதான் இவங்களுடைய பிரச்சனையாவும் இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் மிருணாளினி.